என்ன தாத்தா வராது, என்ன விஷயமா இருக்கும்? வரட்டும், கேட்போம். அன்னைக்கு கோவத்தில் போனார், கதையை கேட்டுட்டு இன்னைக்கு வராது. பார்ப்போம். பாவம், நம்மளும் சும்மா போட்டு அவரை இது பண்ணவே கூடாது. பண்ணிட்டே இருந்தால் அவருக்கும் பாவம் இல்லையா? வயசான ஆள் இல்லை, அவருக்கும் மரியாதை கொடுக்கணுமா வேண்டாம்? வாட், இன்னைக்கு நல்லபடியாக பேசணும். என்ன இன்னைக்கு கோவத்தில் போனிட்டு இன்னைக்கு வாரிடு. ஆமாம் மக்கா, ஆமாம். உட்காருங்க தாத்தா. நல்லா இருக்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. மக்களே, வாங்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க வந்தேன். நீ வயசுல சின்ன பையனால நல்ல அறிவு உனக்கு. ஆமாம் பிள்ளை, நல்ல கதையும் கருத்தான எல்லாம் பேசுவோம் பிள்ளை. அதான் வாங்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை மக்கா, எனக்கும் உன் பாட்டி இருக்கா இல்லையா, அவளுக்கும் டெய்லி சண்டை. டெய்லியா? எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிள்ளை. சரி, 15 வருஷம் ஆச்சு. பக்கத்தில் நெருங்க விட மாட்டான். பக்கத்தில் போனாலே விரட்டி விரட்டி விடுவது. ரொம்ப சங்கடம். கண்ணாடி போட்ட கண்ணிடுச்சு. அளவா சிரிக்கவா பிள்ளை மக்களே. அதுதான் ஒரு ஐடியா கேட்கலான்னு வந்தேன். சரி, நான் சொல்கிறேன், ஒரு ஐடியா சொல்கிறேன், அதே மாதிரி செய்யுங்க. சரியா? அப்படி பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு மருந்து உண்டு தாத்தா. மருந்து சாப்பிட்டாலே போதும், அதே கிளியர் ஆகி 2 பேரும் சேரதுக்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. இது நிறைய பேர் செஞ்சு சூப்பராக சக்ஸஸ் ஆகிருக்கு. நான் சொல்லி தர மாதிரி செய்யுங்க, கிளியராக நடக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இருக்காது. இன்னும் முதல்ல சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தாத்தா. நோட் பண்ணுங்க. அதாவது நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் ஒரு சின்ன உள்ளி ஒன்று, ஒரு பெரிய உள்ளியில் ஒரு சின்ன துண்டு, சரியா? முட்டை எடுத்து நல்லா அவிச்சுக்கோங்க. அவிச்ச முட்டை ஒன்று. அது பிறகு வெள்ளைப்பூடு ஒன்று. இப்படி 4 ஐட்டம் எடுத்துக்கோங்க. எல்லா வீட்டில் இருக்கு. 4 ஐட்டம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணீங்க தெரியுமா? படுக்கிறதுக்கு முன்னாடி வாயில் போட்டுக்கோங்க. சரியா? போட்டுட்டு சவைக்கக்கூடாது, முழுங்கவும் கூடாது. சரியா? அப்படியே வாயில் அப்படி வச்சுருக்கோம். வச்சுட்டு நல்லா தூங்கிடுங்க. நல்லா தூங்கிட்டு காலையில் எழும்புனோடனே அந்த வாயில் போட்டிருக்கத அப்படியே சவைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நேராக ஒய்ஃபு எங்கேயாவது பக்கத்தில் தான் நிற்கும். சரியா தாத்தா? பக்கத்தில் போய் பக்கமாக போங்க. நெருங்கி போயிட்டு என் சில்லமே அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டாக நீங்கள் சொல்லும்போது இந்த காற்று அவங்களுக்கு இப்படி அடிக்கணும். அதுக்கு பிறகு பாருங்க, நீங்கள் இப்படி இருப்பீங்க. சரியா? செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மக்களா போயிட்டு வருவேன் நாளைக்கு. அவளை கூப்பிட்டுட்டு தான் வருவேன். ஒன்றும் காஞ்சி கொள்ளவே பார். வெக்க படுத்தியா. நாங்கள் 2 பேரும் நாளைக்கு கையை பிடிச்சிட்டு தான் வருவோம். இப்படி சேர்த்துட்டு வரோம். வரட்டா மக்கா? கேட்டு தோறக்கூடிய சவுண்ட் கேக்கு. பார்க்கலாம் யாருன்னு. மக்கா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். அதில் ஃபார்முலா ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. அதான் இதா கண்ணாடி இன்னைக்கு காலையில் ஸ்க்ரூ எங்கே விழுந்துன்னு தெரியல. கிச்சனுக்கு போய் சொன்னோம் பற்றி அவள்கிட்ட. அந்த டைமில் விழுந்தது. இங்கோடி வச்சு அடித்தாலாம், எங்கோடி வச்சு அடித்தாலும் தெரியலாமாக்கா. அப்போ கொஞ்சம் கிளிகள் மட்டும் சுற்றிகிட்டே இருந்து சுற்றி வந்துச்சு. என்ன கிளிகள்னு தெரியல. கொஞ்சம் கிளிகளாக சுற்றிட்டு கிடந்து கொஞ்ச நேரத்துக்கு. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு நான் கோவாவுக்கு போயிட்டேன். இல்லை அது கோமாவும். ஆமாம் பிள்ளை. அதான் மகளும் பையனும் வெளியே நிற்காங்க. என்ன கொண்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறதுக்கு. ஆமாம் பிள்ளை, போயிட்டு வேறு என்ன, அதான் ஒரு வார்த்தை சொல்லலான்னு வந்தேன்.